ஃப்ரெண்ட்ஸ், வனிதா குக்கிங் சேனல். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைப்போன்னு பார்க்கலாம் வாங்க. கடலெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயத்தை போட்டு வணக்குறோங்க. நல்லா வணங்கின பிறகு தக்காளி பச்சை மிளகாயும் போடுறோம். கருவேப்பிலை வணக்கி விட்றோங்க. வணக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், நாங்கள் மிளகாய் மல்லி எல்லாம் போட்டு ஒட்டுக்கா அரைச்சி வச்சுப்போம். டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணும் வீடியோ போடுறேன். அப்புறம் கொஞ்சம் காரம் பத்தாது எங்களுக்குங்க, நான் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். புளி ஒரு 100 கிராம் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிக்கிட்டு இருக்கிறேன். கரைசலையும் இந்த குழம்பு இந்த வணக்கி வச்சுருக்க பொருளை கூட சேர்த்துடுறோம். இந்த குழம்புக்கு தேவையான புளியெல்லாம் ஊற்றி வச்சுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நாங்கள் மீன் குழம்புனாலே மாங்காய் தாங்க போடுவோம். பாருங்கள் எவ்வளோ மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன்னு. மீன் குழம்புக்கே மாங்காய் தாங்க மீன் குழம்பு வாசமே தூக்கி கொடுக்கும். பாருங்கள், இந்த குழம்பு கூட்டினதுலேயே மாங்காயும் போட்டுக்கிறேன். பாருங்கள் இப்படி. இது வந்து மீன் குழம்பு பெரும்பாலும் தேங்காய் ஊற்றுறது இல்லைங்க. தேங்காய் ஊற்றினா டேஸ்ட் மாறி போய்டுதுன்னு ஊற்றுறது இல்லைங்க. மாங்காய் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு கொதி வந்த பிறகு மீன் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது குழம்புக்கு கிழங்கா மீனுங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மட்டும் போதும் குழம்புக்கு. சிலேபி மீன் மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். இது வறுவலுக்கு. இது எப்படி வறுக்கலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் மாங்காய்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ மீன் போட்டுருவோம். இதுக்குள்ளே இவங்களை அப்படியே இறக்கிடுவோம். ஒன்று ஒன்றா இறக்குவோம். இப்போ குழம்பு நல்லா கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணியாக இருந்தால் மீன் குழம்பு நல்லா இருக்காது. நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. நாங்கள் இப்படி தான் எங்கள் ஊர் ஸ்டைலில் குழம்பு வைப்போங்க. பாருங்கள், இந்த மீனெல்லாம் குழம்புக்குள்ளே இறக்கியாச்சுங்க. இந்த மாங்காய் கூட மீனும் சேர்ந்து ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிடுவோம். வாங்க, குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். மீன் போட்டும் கொதி வந்துருச்சுங்க. மீன் போட்டு இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. மீன் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை போடுறோங்க. நாங்கள் லைவ் 8 மணிக்கு லைவில் வரோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் யூடியூப் சேனலில் ரன் பண்ணி கொண்டு போக முடியும். தேங்க்யூ.